இதை யாருமே பார்த்தாங்களா, இல்லை இதை பற்றி சீமான் அவர்களோ இல்லை வேறு டிவிக்காரர்களும் இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல. இதில் என்னென்னா கண்டிப்பாக சேகர் பாபுன்னு வந்துட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கோவிலில் திருவண்ணாமலை கோவிலில் போகும்போது அங்கே வந்து இந்த லைனில் வரிசையில் வந்து மக்கள்லாம் வந்து சாமி கும்பிட நிற்கிறாங்க. அங்கே பிறமொழி அதாவது ஆந்திராக்காரர்கள் நிற்கிறாங்க. அவங்ககிட்ட தமிழில் பேச முடியும். என்னப்பா சாப்பிட்டியா சாப்பிடலன்னு கேட்க முடியும். இவர் அவங்க மொழியிலேயே பேசுகிறார். இவருக்கு அந்த மொழி தெரியும் இல்லை அந்த மொழி சார்ந்தவரா தெரியல. பட் அவர் இந்த மொழியில் வந்து பேசிக்கிறார். என்னப்பா பாகுன்னாரா எப்படின்னு கேட்குறாப்புல, வாழைப்பழம் சாப்பிட்றேன்னு கேட்குறாப்புல, வாழைப்பழம் எடுத்து கொடுத்துருக்குறாப்புல. அந்த வீடியோ நீங்கள் சமூக வலைதளம் நிறைய இருக்குது, நீங்கள் பாருங்கள். இது நல்ல ஒரு விஷயம். நீங்கள் வந்து அந்த பிற மொழியில் வந்து பேசி மக்களை கவர்றீங்க, நல்ல விஷயம். அவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களா அதெல்லாம் ஓகே. பட் ஏன் திருவண்ணாமலையை அருணாச்சலாவாக மாறிச்சு? எல்லா பஸ்ஸுலேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அருணாச்சலான்றது எப்படி வந்துச்சு? இதை யார் வந்து முதல்ல திணிச்சுது? நீங்களாக பண்ணீங்களா இல்லை திணிக்கப்பட்டுதான்? கண்டிப்பாக வந்து விளக்கம் கொடுத்தாகணும். இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நான் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களும் எதுவும் பண்ண முடியாது. பட் தமிழக அரசு தான் பண்ணி ஆகணும். இது ஏன் வந்து திருவண்ணாமலையிலேருந்து அருணாச்சலாக மாறிச்சு சொல்லுங்கள்.